அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய நேசம், அவன் என் மீது வைத்திருக்கக்கூடிய நேசம், அவன் என் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம், அதை அளக்க முடியுமா? அதை வார்த்தைகளால் சொல்ல முடியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே யா இபாதி என்று அழைக்கிறான். முஃமின்களை என்ன அழைக்கிறான்? யா இபாதி. யாரை மட்டும் அழைக்கவில்லை, யாரை மட்டும் அழைக்கவில்லை, நஃப்சுல் முத்துமையின்னாவை அடைந்தவர்களை மட்டும் அல்லாஹ் அழைக்கவில்லை, நஃப்சுல் லவ்வாமாவை அடைந்தவர்களை மட்டும் அழைக்கவில்லை. அந்த ரப்புடைய நேசம் பரவியது நஃப்சுல் அம்மாராவையும் கொண்டவர்களையும் அல்லாஹ் அழைக்கிறான். யா இபாதி. சுப்ஹானல்லாஹ். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். தங்கள் நஃப்ஸுக்கு அநீதம் இழைத்த என் அடியார்களே. சுப்ஹானல்லாஹ். வரம்பு மீறி பாவம் செய்து நஃப்ஸுக்கு அநீதம் இழைத்த என் அடியார்களே. யா இபாதி, யா இபாதி. என்ன செய்ய வருகிறீர்கள்? என்ன சொல்ல வருகிறான் அல்லாஹ்? அநீதம் இழைத்து விட்டீர்கள், தண்டனையை கொடுப்பேன் என்று சொன்னானா? அநீதம் இழைத்து விட்டீர்கள், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னானா? என்ன சொன்னான்? என்ன சொன்னான்? லா தகுனது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அந்த ரஹ்மானுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழந்து விடாதே. சுப்ஹானல்லாஹ். யா இபாதி லா தகுனது மிர் ரஹ்மத்தில்லாஹ். நீ எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி, எவ்வளவு குற்றம் செய்தாலும் சரி, ஜினா செய்தாயா பரவாயில்லை, கொலை செய்தாயா பரவாயில்லை, லா தகுனது மிர் ரஹ்மத்தில்லாஹ். உனக்கு தொண்டை குழியை அடைக்கும் வரை தவணை இருக்கிறது. ஏன்? அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாயா, அல்லாஹ்வையே மறுத்து விட்டாயா, அல்லாஹ்வை எதிர்த்து விட்டாயா பரவாயில்லை, மரணத்திற்கு முன்னால் திரும்ப வேண்டுமா? லா தகுனது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதே.